அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகவில்லை என்று சொன்னா எதுல அது வீக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் இருக்கிற அன்பில நாம நிலைத்திருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் இருக்கிற அன்பிலே நாம இன்னும் உறுதியாக தனித்திருக்கவில்லை. தேவனிடத்தில் இருக்கிற அன்பிலே இன்னும் அதிகமாய் நாம் கிட்டி சேரவில்லை. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையாகிலும் ஒண்ணு தரணும்னு நினைச்சோம் பாருங்களா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைய ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம், இல்ல பிள்ளை நம்ம நேசிக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம பிள்ளை என்ன பண்ணுன்னா, அம்மா அப்பா எனக்காக நான் எதை கேட்டாலும் வாங்கிடுவாரு. ஏன்னா அப்பா அம்மா மேல நான் அன்பா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கவலைப்படாது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் நம்முடைய அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. அம்மைய அல்லேலூயா. அப்படி அந்த காரியங்கள் வரும்போது நாம என்ன நினைப்போம், அல்லேலூயா, இந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம், ரொம்ப நாள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, அதனால செய்திருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது? தேவன் மேல் இருக்கிற அன்பு. பல நேரத்துல தேவன் மேல இருக்கிற அன்பதை மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. தேவன் மேல இருக்கிற அன்பை நாம் எவ்விதமாக வெளிப்படுத்த முடியும்? இயேசுவை போல வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம ஒருவரும் வெளிப்படுத்தவே முடியாது. இயேசு எவ்விதமாக வெளிப்பட்டாலாம்? அல்லேலூயா. தன்னையே கொடுத்தார் சிலுவையில. அல்லேலூயா. அவரை போல அன்பு செலுத்துவது ஒண்ணும் யாருமே செய்ய முடியாது. தன்னையே கொடுத்தார். யாரோ நாம தூரத்தில் இருந்த நமக்காக அவர் கல்வாரிக்கு போனாருங்க. அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதை கிரியையிலே வெளிப்படுத்தினார். நான் அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாயினால சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, தன்னுடைய கிரியையினால் வெளிப்படுத்தினார். கிரியை என்று சொன்னால் தன்னை செயலினால் வெளிப்படுத்தினார். நாம நம்முடைய செயலினாலே தேவனை வெளிப்படுத்துகிறோமா? என்ன செயல்ல வெளிப்படுத்த முடியும்? வாரத்துல ஒரு நாள் வருவோம், தேவனை ஆராதிப்போம், அல்லேலூயா, தொழுது கொள்வோம். இதுல பாதி ஜெபம், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கணும், அல்லேலூயா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும், இதற்காக நாங்களே ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. எல்லாம் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும். உண்மைதான், ஆண்டவர் நிச்சயமா செய்வார். தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அதை தவிர நாம் என்ன செய்யறோம்? அதை தவிர நாம் என்ன செய்யறோம்? தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறோம். ஆமென். தேவன் கிரியையில வெளிப்படுத்தினாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியையினாலே தேவனை அன்பு செலுத்துகிறதை வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏதோ ஒரு கிரியைனா யாருக்கோ ஒருத்தருக்கு அல்ல, தேவனுக்கு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அவருக்கு அன்பு செலுத்துவத எதினால் நம்ம வெளிப்படுத்த முடியும்? ஒண்ணு ஊழியத்துல, ஒண்ணு தேவ சமூகத்துல, ஒண்ணு ஜெபிப்பதுல, ஒண்ணு தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதுல, ஏதோ ஒரு காரியத்துலதான் அவரிடத்துல அன்பு செலுத்துவதை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தேவைகள் சந்திக்கப்படணும்னா என்ன நினைப்போம்? அவர் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறோம். எப்படின்னா அவங்க மேல நம்ம நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, அதனால அதை நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு என்னத்த நம்ம கொடுக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்துல கர்த்தரிடத்தில் இருக்கிற அன்பை ஏதோ ஒரு காரியத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்துல நாம் செலுத்தி அவரிடத்துல இருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆமென் சொல்றீங்களா? கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வசனத்தை திரும்பவும் படிங்க. 16ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 14ஆம் வசனத்துல இருந்து படிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம். இயேசுவானவர் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான்,
தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென் சொல்றீங்களா? அதே ஆத்மாவிலே பயப்படுறோம் பாருங்க. வேதனை வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது, பிள்ளைகளை குறித்து பாரம் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோமா? பயம் வரும். அல்லேலூயா. வேதனை வரும், வியாதிகள் நம்மை சூழும் பொழுது பயம் வரும். ஏதோ ஆயிடு போகுதுப்பா. அல்லேலூயா. என்ன ஆயிடும் தெரியல. அல்லேலூயா என்ற நிலைகள் வரும் பொழுது பயப்படுறோம் பாருங்க. அந்த பயம் எப்பொழுது வராது தெரியுங்களா? தேவனிடத்துல அன்பு, தேவனுக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பயம் வராது. ஆமென் சொல்றீங்களா? அதுதான் வசனம் சொல்லுகிறது. படிங்க. அன்பிலே பயம் இல்லை. ஆமென். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, அன்பிலே முழுமையான ஒரு அன்பு இருக்குங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அன்பு, பாதி அன்பு, கால்வாசி அன்பு, முழுமையான அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஆராதனைக்கும் வர, கொஞ்சம் உலகத்துக்கும் போயிடுற, இல்ல சபைக்கு வர, இல்ல சபைக்கு வராம ஒரு வாரம் வர, ஒரு 2 வாரம் வராம போயிடுற. அல்லேலூயா. இல்ல காலையில வர, மாலையில வராம போயிடுற. ஜப கூட்டங்களை நாம் சொல்லுகிறோம். அந்த ஜப கூட்டங்களில கொஞ்சம் தேவனிடத்துல அன்பு செலுத்த வர, ஒரு சில நேரத்துல மறந்து போயிடுற. அல்லேலூயா. பூரண அன்பு எப்படி தெரியுங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்துல இருந்து பூரண அன்பு. அல்லேலூயா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னா கர்த்தரிடத்துல எனக்கு அன்பு இருக்கிறது, அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன். எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தரின் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக தான் சபையை நோக்கி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கல்வாரியை ஜெயித்தார், சிலுவையை ஜெயித்தார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னா எதையெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, அல்லேலூயா, எதையெல்லாம் உலகத்தின் காரியங்கள் போல் வருகிறதோ, நம்ம பயமுறுத்துகிறதோ, பிசாசு பயமுறுத்துவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அதுல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதுல நான் இருக்கிற மகனே என்று சொல்லுகிறவர்.